ஒருத்தருக்கு ஒரு நல்ல திசை நடந்து நிறைய சொத்து பத்து வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது, செல்வங்கள் எல்லாம் வாங்கிறது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் அடுத்த இதே நிலைமை அதாவது இதே நன்மைகள் அடுத்த எல்லா திசைகளிலுமே, அடுத்து வரக்கூடிய எல்லா திசைகளிலுமே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி இதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய திசைகள் மறுபடியும் பாசிட்டிவான திசைகள் இருந்தது அப்படின்னா, அந்த சொத்து பத்துகளை தான் அனுபவிக்கிறது, தன் வாரிசுகள் அனுபவிக்கிறது, அந்த மாதிரி அதை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கும். இப்போ இதுக்கு மாறாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இதே கண்டிஷனில் நிறைய பாசிட்டிவான திசைகள் நடக்குது, நிறைய சொத்து பத்துகள் வாங்குறாரு, வண்டி வாகனங்கள் வாங்குறாரு, பிஸ்னஸை பெருக்கிறாரு, இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வரக்கூடிய திசை பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான திசை வருது. அப்போ இந்த பாசிட்டிவான திசையில் வாங்கின அந்த சொத்து பத்துக்கள், அப்புறம் தொழிலை விருத்தி பண்ணினது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. தானே அடுத்து வந்த நெகட்டிவ் திசையில் தானே அந்த சொத்து பத்துக்களை அழிப்பது, தன் தொழிலை விரிவுபடுத்தினார் இல்லைங்களா, அதை தொழிலை முடக்குவது, அதாவது அந்த தொழில் ப்ராப்ளம் ஆகி ஸ்டாப் ஆகிறது, இந்த மாதிரியான நெகட்டிவான திசைகள் நடக்கும்போது அவருக்கு தானே தன் சொத்துக்களையோ அல்லது தன் பூர்வீக சொத்துக்களையோ அழிக்கும் நிலைமை வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய திசை நெகட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய பாசிட்டிவான திசைகள் இருக்கும்போது அந்த சொத்து பத்துக்களை அதிகப்படுத்துவது, தன் வாரிசுகளுக்கு விட்டு செல்வது, இந்த மாதிரி நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும்.